ஆன்லைன் முறையில் இசையை கற்றுக்கொண்டு சேலத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் விஸ்வா சாதனை படைத்துள்ளார். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்கிறார் கவிஞர் புலமை பித்தன். வேகமாக மாறிவரும் சமூக கட்டமைப்புக்கு ஏற்ப குழந்தை வளர்ப்பும் தொடர்ந்து மாற்றம் கண்டு வருகிறது. குழந்தைகளின் ஆர்வத்தை கண்டறிந்து ஊக்கப்படுத்தினால் அவர்கள் சாதனையாளர்களாக மாறுவார்கள் என்பதற்கு அண்மை கால உதாரணமாக மாறியிருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் விஸ்வா. கணக்கு தணிக்கையாளர் விஜய், பல் மருத்துவர் ஷாலினி தம்பதியின் மகனான விஸ்வா 2.5 வயது தொடங்கி கையில் கிடைத்த பொருட்களை வைத்துக் கொண்டு அதில் தாளம் போட்டு வந்துள்ளார். இதை கவனித்த பெற்றோர் அவரின் ஆர்வத்தை தெரிந்து கொண்டு கொரோனா காலத்தில் கிடைத்த கல்வி இடைவெளியை பயன்படுத்தி ஆன்லைன் முறையில் ட்ரம்ஸ் மற்றும் கீபோர்டு வாசிக்க பயிற்சி அளித்துள்ளனர். இதன் மூலம் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரி நடத்திய ராக் மற்றும் பாப் ட்ரம்ஸ் தேர்வில் அதிகபட்சமான 8வது கிரேடில் தேர்ச்சி அடைந்துள்ளார் சிறுவன் விஸ்வா. இதன் மூலம் மிக இளம் வயதில் ட்ரம்ஸ் வாசிப்பில் புதிய சாதனை படைத்துள்ள விஸ்வாவின் திறமையை அங்கீகரித்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் அமைப்புகள் இளம் சாதனையாளர் விருதினை விஸ்வாவிற்கு வழங்கியுள்ளனர். தற்போது 3ஆம் வகுப்பு பயின்று வரும் சிறுவன் விஸ்வா கண்களை கட்டிக்கொண்டும் ட்ரம்ஸ் வாசிக்கிறார். நான் வந்து ட்ரம்ஸ்ல கிரேட் 8 லெவல் முடிச்சிருக்கேன். மியூசிக்கை கேட்டுட்டே எனக்கு பீட்ஸ் எல்லாத்தையும் என்னோட டாய்ஸில் இல்லை தரையில் இல்லை டேபிளில் வாசிச்சுட்டே இருப்பேன். பிக் ட்ரம்மர் ஆனும் நான் ரொம்ப ஃபேமஸாக ஆனும். எனக்கு அப்புறம் ரொம்ப அச்சீவ் பண்ணுவேன். எனக்கு குழந்தைகளின் தனித்திறமையை கண்டறிந்து ஊக்கப்படுத்தும் போது திறமை சாதனையாக மடைமாற்றம் அடைகிறது. விஸ்வாவின் ஆர்வத்தை 2.5 வயதில் கண்டறிந்த நிலையில் தொடர்ச்சியாக அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்ததாக கூறுகிறார் அவரின் அம்மா திருமதி ஷாலினி. கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்றதுல குழந்தை தட்டுறதுல ஒரு ரிதம் தெரிஞ்சது எங்களுக்கு. ஜைலோஃபோன் ஸ்டிக்ஸ் வச்சு அவனோட பாக்ஸஸ்லயே தட்டிட்டு இருப்பான். அப்புறம் குட்டி குட்டி ஸ்பூன் எடுத்து வெசல்ஸ்ல எல்லாம் தட்டிட்டு இருப்பான். ஸோ அதுல ஒரு ரிதம் தெரிஞ்சதுனால சரி குழந்தைய முறையா ஒரு கிளாஸ் சேர்த்து விட்டா அவன் கத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் கிளாஸும் சரி கீபோர்ட் கிளாஸும் சரி நாங்க என்ரோல் பண்ணோம். அதுல விஸ்வா கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணி இவ்வளவு தூரம் அவங்க கிரேட் 8 லெவல் முடிச்சு ஒரு உலக சாதனை படிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர தேவையில்லை, ஆனால் மீனை ஓட்ட பந்தயத்திற்கு தள்ளக்கூடாது. அதை போல மதிப்பெண்ணை நோக்கிய பந்தயத்தில் ஓடுவதற்கு குழந்தைகளை தள்ளி அழுத்தம் கொடுக்காமல் இருந்தால் எல்லா குழந்தைகளின் திறமையும் முழுமையாக வெளிப்பட வாய்ப்புள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.